Hi students, welcome back to Only One Marks channel. So in the video 12th standard physics lesson 1 important 3 mark question question number 6 capacitors connected in series. So capacitorலாம் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா அதோட கெபாசிட்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினு கண்டுபிடிக்கலாம். So நம்ம என்ன பண்றோம்னா மூணு கெபாசிட்டர் இது வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கோம். எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்னா சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் வந்து அப்படியே மூவ் ஆகி இந்த பிளேட்ல வந்து அக்யூமுலேட் ஆயிடும். ஸோ C3 பிளேட்டில் ரைட் சைடில் வந்து அக்யூமுலேட் ஆகும். அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? C3 பிளேட்டில் ரைட் சைடில் நிறைய நெகட்டிவ் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட்டாக இருக்காது. இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா பிளேட்லையும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் சார்ஜில் இங்கே வந்து அக்யூமுலேட் ஆகும்போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடும். அப்போனா ஆகும் இந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் சார்ஜில் என்ன ஆகும் ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல அதிகமாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இந்த லெஃப்ட் சைடு பிளேட்டில் இருக்க நெகட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். ரிப்பல்னால் தள்ளி விட்டுரும். அப்போ இங்கேருந்து நெகட்டிவ் சார்ஜில் என்ன ஆக போகுதுன்னா இந்த பிளேட்டுக்கு வந்துடும். C2 பிளேட்டில் ரைட் ஹேண்ட் சைடுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இங்கே எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்ததோ, எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 4 நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே அக்யூமுலேட் ஆகுதுன்னா அந்த 4 தான் இங்கேருந்து வந்து தள்ளி விட்டுரும். அப்போ அந்த 4 சார்ஜ் அகைன் திரும்ப இங்கே வந்து அக்யூமுலேட் ஆகிடும். 4 நெகட்டிவ் சார்ஜ் அகைன் என்ன பண்ணோம், இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் அதே 4 நெகட்டிவ் சார்ஜை திரும்ப ரிப்பல் பண்ணோம், இந்த பிளேட்டுக்கு தள்ளி விட்டுரும். இங்கே அடிஷ்னலாக திரும்ப 4 நெகட்டிவ் சார்ஜ் வந்து சேர்ந்துடும். திரும்ப அதே ஆக்ஷன் தான். திரும்ப என்ன ஆகும், இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ்லாம் 1 by 1 அப்படியே திரும்ப பேட்டரிக்கு போகும். அட் த சேம் டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடுச்சு. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். அப்போ பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் சார்ஜ்லாம் வந்து அப்படியே 1 by 1 இது வந்துடும். இங்கே மேலே இந்த பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் ஒரு சைடு ஃபுல்லாக நெகட்டிவ், ஒரு சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ்னு ஆகும். ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி இருக்காது. ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ்டாக தான் இருக்கும். பேட்டரியோட கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தான் சார்ஜஸ் அந்த நெகட்டிவ் சார்ஜ் 1 by 1 அப்படியே போய் உங்களுக்கு வந்து ஃபைனலாக நெகட்டிவ் சார்ஜ்லாம் ஒரு பிளேட்டு, பாசிட்டிவ் சார்ஜ்லாம் ஒரு பிளேட்னு ஆகிடும். இதான் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கெப்பாசிட்டரில் இங்கே இந்த 2 இதுக்கு வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்கும். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டருக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறு க்ரியேட் ஆகிடும். இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் வேறு இருக்கும், சேமாக இருக்காது. ஸோ கெப்பாசிட்டர் இன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு பிட்வீன் த கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். ஸோ V1, V2, V3 இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து பேட்டரியோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இங்கே வந்து கான்செப்ட். ஸோ இந்த V1, V2, V3 எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது, பேட்டரியோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வந்து சேமாக இருக்க போகுது. ஸோ இந்த டயக்ராம் திரும்ப அடிஷ்னலாக ஸோ இந்த 3 கெப்பாசிட்டரும் ஒன்றா சேர்த்து CS கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் ஒன்றா சேர்த்து போட்டு இந்த மாதிரி டயக்ராமும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமுக்கு எப்பவுமே 1 மார்க்கு, இந்த தேதிக்கு 1 மார்க்கு, மீதி எழுதிங்கன்னா 1 மார்க்கு. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ கெப்பாசிட்டர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 3 வோல்டேஜ் இருக்குது. இந்த 3 வோல்டேஜ் V1, V2, V3 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த Vக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. V ஈக்குவல்ஸ் டு V1 + V2 + V3. வோல்டேஜோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். எங்கேருந்து கண்டுபிடிச்சுன்னா 2 மார்க்கில் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து டோட்டல் சார்ஜ் பை V. இப்போ V வேணும் என்ன பண்ணோம், V மேலே கொண்டு போயிடலாம். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே எல்லாத்தையும் படித்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏதாவது ஒன்று ஒழுங்காக ஞாபகம் வச்சுட்டா இந்த 3ல் நம்ம எது ஒன்றா மாற்றி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் பை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V வேணால் V மேலே C கீழே, அப்போ Q/Cன்னு ஆகிடும். Vக்கு பதிலாக என்ன போடலாம், Q/C1, Q/C2, Q/C3 இதான் வந்து டோட்டல் வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க Qலாம் வந்து காமனாக ஒன்று வெளில எடுத்துகிட்டு C1, C2, C3 வந்து CS அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ V ஈக்குவல்ஸ் டு Q/CS. இப்போ Q/CS எங்கேருந்து வந்ததுன்னு திரும்ப இதோடு முடிஞ்சு போச்சு. Q/CS எங்கேருந்து வந்ததுன்னா எதை Q/CS எழுதி வச்சுருக்கோம், இந்த Q அப்படிங்க போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டில் வந்து 1 by C1 + 1 by C2 + 1 by C3 அப்படின்னு இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த V ஈக்குவல்ஸ் டு Q/CSன்னு போட்டிருக்கோம். Q/CS என்னது, Q இன்ட்டு இது கிடையாது,
ஸோ 1/C1 1/C2 1/C3 ஓகேவா. இப்போ 1/C1 1/C2 ப்ளஸ் 1/C3 வந்து நம்ம 1/CS அப்படின்னு போடலாம். சிஎஸ்னா கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். ஸோ தனித்தனியாக போடுறது இப்படி போடுறதுக்கு பதிலாக அது எப்படி எழுதலாம், 1/CSன்னு எழுதிடலாம். ஸோ 1/CS ஈக்குவல்ஸ் டு 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ் 1/C3. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிருக்கு, இது திரும்ப திரும்ப வந்து போட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ Q/CS ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பு. இதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி எழுதலாம்னா 1/CSன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஸோ கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். ஸோ கெப்பாசிட்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணால் அதோட கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ். ஸோ சீரீஸில் நீங்கள் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணும்போது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, அதில் சிங்கிள் கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த கெப்பாசிட்டன்ஸோட கம்மியாக தான் இருக்கும்ன்றாங்க. ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா ரெசிப்ரோகேஷனில் வருது நமக்கு ஆன்சர் எதில் வருது, ரெசிப்ரோகேஷனில் வரும்போது நமக்கு வந்து டோட்டல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ பாயிண்டில் இருக்கும், கம்மியாயிடும். ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை விட மூணுமே சீரீஸில் இருந்ததுன்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கம்மியாயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்ன கான்செப்ட்டு? திரும்ப ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன். கெப்பாசிட்டரை வந்து சீரீஸில் 3 4 எவ்வளோ இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, அதில் 4 கெப்பாசிட்டரில் 1 எடுத்தால் கூட அந்த 1 விட கம்மியாக தான் இருக்கும் டோட்டலாக. இதான் வந்து கான்செப்ட். ஸோ இதான் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் இன் பேரலல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.